நம்ம தமிழ்நாட்டை இதுவரைக்கும் சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், களப்பிரர்கள், பல்லவர்கள்னு நிறைய மன்னர்கள் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய சிற்றரசர்களும் குறுநில மன்னர்களும் வாழ்ந்திருக்கிறாங்க, சிறப்பாகவே ஆட்சியும் செஞ்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட குறுநில மன்னர்கள் வீரத்தில் மட்டுமின்றி நெஞ்சின் ஈரத்திலும் பெரியவர்களாக இருந்திருக்கிறாங்க. நம்ம தமிழ் இலக்கியங்கள் பெரும்பாலும் ஒரு மன்னனுடைய வீரத்தையும் போர்த்திறனையும் விட ஒரு படி அதிகமா மன்னர்களுடைய கொடை திறமையை போற்றி பாடும். ஏன்னா எந்த ஒரு மன்னனுக்கு கொடுக்கிற பண்பு இருக்கோ நிச்சயமா அந்த மன்னனுக்கு மற்றவர்களிடம் இருந்து எடுக்கிற பண்பு இருக்காது. அதனாலேயே நம் தமிழ் இலக்கியங்கள் இந்த கொடைத்தன்மையை பெரிதளவில் போற்றுது. அப்படி போற்றி பாடப்பட்ட ஒரு 7 பேரை தான் நம்ம கடை 7 வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல அந்த கடை 7 வள்ளல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு டீம் ஈகிள். முதல்ல நாம பார்க்க போற வள்ளல் பார்த்தீங்கன்னா காரி. இவரை மலையமான் திருமுடிக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட உதவின்னு கேட்டு வரக்கூடிய அந்த இரவலர்களுக்கு குதிரைகளையும் நாட்டையுமே பரிசா தந்திருக்கிறாரு இந்த மலையமான் திருமுடிக்காரி. இவர் ஆட்சி செய்த நாடு பார்த்தீங்கன்னா மலையமான் நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா மலைகள் அங்கே அதிகமாக இருந்ததுனால அந்த இடத்துக்கு மலையமான் நாடு அப்படின்னு பேர் வந்துச்சு. இது காலப்போக்கில் மருவி மலாடு அப்படின்னு சொல்லிட்டு அனைவராலையும் அழைக்கப்பட்டது. இந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தில் தென்பண்ணை ஆற்றோட கரையில் அமைந்திருக்கக்கூடிய திருக்கோயிலூரும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளும் தான் அன்னைக்கு ஆட்சி செய்த காரியோட மலையமான் நாடு. இந்த மலையமான் திருமுடிக்காரி பார்த்தீங்கன்னா அவருடைய ஊர்கள் தோறும் நிறைய கல்வி கூடங்களை அமைத்திருக்கிறாரு. அதே மாதிரி வில், வால், வேல் போன்ற பயிற்சிகள்லையும் இவர் தேர்ச்சி பெற்றவராக இருந்திருக்கிறாரு. இவர் அந்த காலத்தில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த போது மூவேந்தர்கள் இருக்கிறாங்கல்ல, சேர, சோழ, பாண்டியர்கள், அவங்களுக்குள்ள போர் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு காரியை ஹெல்ப்புக்கு கூப்பிடுவாங்களாம். இவருடைய போர் திறமை எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, காரி எப்பக்கமோ வெற்றி அப்பக்கம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவர் மிக சிறந்த போர் செய்யக்கூடிய திறமை உள்ள வீரனா இருந்திருக்கிறாரு. அதனால இவர் போய் யாரை சப்போர்ட் பண்றாங்களோ நிச்சயமா அந்த டீம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இவர்கிட்ட வலிமை மிகுந்த படைகளும் இருந்துச்சான். அதே மாதிரி காரி கிட்ட கருமை நிறம் பொருந்திய ஒரு குதிரையும் இருந்துச்சான். அந்த குதிரையோட பெயரும் காரி தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போற வள்ளல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓரி. இவரை ஆதன் ஓரி என்றும் வல்வில் ஓரி என்றும் மக்கள் சிறப்பு பெயர்களை கொண்டு அழைப்பாங்க. இவர் ஆட்சி செஞ்ச இடம் கொல்லிமலை. இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லிமலையும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளையும் தான் வல்வில் ஓரி ஆட்சி செஞ்சாரு. ராமாயணத்துல ஸ்ரீ ராமரை வல்வில் ராமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, வலிமையான வில்லை உடைய வில்லாளி அப்படின்னு இந்த பெயருக்கு அர்த்தத்தை சொல்லலாம். ஏன்னா ராமர் மிகச்சிறந்த வில்லாளியா ராமாயணத்துல இருந்திருப்பாரு. அந்த அளவுக்கு ஓரியையும் வல்வில் ஓரி அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் அழைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவரும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த திறமையான வில்லாளியா இருந்தது தான். ஒரு முறை ஒரு பாணரும் அவருடைய குழுவினர்களும் ஓரியை பார்க்கறதுக்காக கொல்லிமலையில வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்துட்டு இருந்த சமயத்துல ஒரு வேடன் ஒரு யானையை குறி வைக்கிறத அந்த பாணரும் அந்த குழுவினர்களும் பார்க்கறாங்க. அவன் வேட்டையாடுறத பார்க்கறதுக்காக அந்த இடத்துல நின்றுடுறாங்க. அப்போ அந்த வேடன் எய்த ஒரு அம்பானது முதல்ல ஒரு யானையை தொலைச்சு போகுது. ரெண்டாவது யானைக்கு பின்னாடி கொஞ்ச தூரத்துல இருந்த ஒரு புலியை தொலைச்சு அதை வீழ்த்துது. மூணாவதா அந்த புலிக்கு கொஞ்ச தூரத்துல இருந்த ஒரு காட்டு பன்றியோட உடலையும் தொலைக்குது. அப்படி தொலைத்து போன அந்த அம்பு அதோட நின்னுதானா? இல்ல, ஒரு புத்துக்குள்ள போய் அதுக்குள்ள இருந்த உடம்போட உடலை தொலைத்து அப்பதான் ஸ்டாப் ஆகுது அந்த அம்பு. பாருங்க, ஒரே அம்புல ஒரு யானை, புலி, காட்டு பன்றி, உடும்புன்னு 4 வகையான உயிரினங்களை வீழ்த்தி அந்த அம்பு போய் நிக்குது. என்ன ஒரு திறமைன்னு சொல்லி வியந்து அந்த பாணர்களும் அந்த பாணர் குழுவினர்களும் அந்த அம்பு எய்தி அந்த வேடனை பாக்குறாங்க. பார்த்தா முத்துமணி மாலெல்லாம் போட்டு ஒரு அரசன் மாதிரி இருக்கிறான் அந்த வேடன். அந்த வேடன் வேற யாரும் இல்ல, வல்வில் ஓரி தான். உடனே இந்த அதிசயத்தை பார்த்து வியந்து அந்த பாணரும் அந்த குழுவினர்களும் ஓரியை புகழ்ந்து பாட்டு இசைக்கிறாங்க. ஓரி மனமகிழ்ந்து தான் வேட்டையாடிய அனைத்து இறைச்சியையும் அந்த பாணர் குழுவுக்கே கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாரு.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வள்ளல் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரி. பாரின்னு சொன்னாலே உங்க எல்லாருக்குமே முல்லை கொடிக்கு அவர் கொடுத்த தேர் தான் நினைவுக்கு வரும். எஸ், ஒரு முல்லை கொடிக்காக தேரையே கொடுத்த வள்ளல் தான் வேல்பாரி. பாரியோட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பரம்பு மலையும், அந்த பரம்பு மலையை சுற்றி இருக்கக்கூடிய 300 ஊர்களையும் தான் அவர் ஆட்சி செஞ்சாரு. பரம்பு மலை நாளடைவில் பிரம்பு மலை அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இப்போ பிரான் மலை அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த இடம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டத்துல சிங்கனபுரி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கு. பாரி ஒரு தடவை பரம்பு மலைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு காட்டை பார்க்கறதுக்காக போறாரு. அப்போ அந்த காட்டுல ஒரு முல்லை கொடி படர இடம் இல்லாம கீழே இருக்கிறத கவனிக்கிறாரு. மனித நேயங்கிறது இன்னொரு மனுஷனுக்கு உதவுறது மட்டும் கிடையாது, ஓரறிவு உயிரா இருக்கக்கூடிய அந்த உயிருக்கும் உதவுறதும் மனித நேயம் அப்படிங்கிறத உணர்ந்த பாரி என்ன பண்றாரு, அந்த முல்லை கொடி படறதுக்காக தான் தேரையே அங்க கொடுத்துட்டு வந்துடுறாரு. இப்படிப்பட்ட இந்த பாரியின் செயல் பரம்பு மலை மட்டும் இல்லாம தமிழகம் முழுக்கவே பரவ ஆரம்பிக்குது. இன்னைக்கு மட்டும் இல்ல, அன்னைக்கும் சரி மதுரை ஒரு மிகப்பெரிய மாநகரா தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட மதுரை மாநகர சங்கத்துல தலைமை புலவரா இருந்தவர் தான் கபிலர். இந்த கபிலர் பாரியோட புகழை கேள்விப்பட்டு பாரியை பார்த்து எப்படியாச்சும் தன்னுடைய நண்பனா ஆக்கிக்கணும்னு நினைச்சு மிகப்பெரிய புலவரான கபிலரே பரம்பு மலைக்கு வராரு பாரியை தேடி. பாரியை பிடிச்சு போய் மதுரைக்கு போகாம கபிலர் பரம்பு மலையிலேயே நிரந்தரமா தங்கிடுறாரு. பாரிக்கு 2 பெண்கள் இருந்திருப்பாங்க. அவங்க தான் அங்கவை, சங்கவை. பாரியை தேடி வர புலவரா இருக்கட்டும், பாணரா இருக்கட்டும், விரலியரா இருக்கட்டும் என அனைவருமே வெறுங்கையோட போக மாட்டாங்க. கை நிறைய பரிசு பொருட்களோடு தான் போவாங்க. அப்படி தன்னை நாடி வந்தவருக்கு இல்லை என்று ஒரு வார்த்தை கூட சொல்லாதவர் தான் வள்ளல் பாரி. அடுத்து நாம பார்க்க போற வள்ளல் ஆய் அண்டிரன். இவர் பார்த்தீங்கன்னா பொதிய மலை அப்படின்னு சொல்லக்கூடிய மலைநாட்டு பகுதியை ஆட்சி செய்த ஒரு மன்னர். இன்னைக்கு அகத்தியர் மலை அப்படின்னு அழைக்கப்படுற இடம் தான் அது. இன்னைக்கு இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் குற்றாலம், பாபநாசம் ஆகிய மலை பகுதிகளும் அதனை சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகளும் தான் ஆய் அண்டிரன் ஆட்சி செய்த பகுதி. இவர் பார்த்தீங்கன்னா பாணர்கள், புலவர்களுக்கு பொண்ணு, மணி மற்றும் இல்லாமல் யானைகளையும் கூட பரிசாக வழங்கிய ஒரு வள்ளல் இவர். இவருடைய புகழை கேள்விப்பட்டு ஏனிச்சேரி முடமோசியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ் புலவர் ஆய் அண்டிரனுடைய நண்பராக மாறிடுவாரு. ஒரு முறை ஆய் அண்டிரனை பார்க்க ஒரு முனிவர் வருவாரு. அவர் கையில விசேஷமான நீல மணியையும் நாகம் கொடுத்த ஒரு ஆடையையும் எடுத்துட்டு வருவாரு. அதை ஆய் அண்டிரன் கிட்ட கொடுத்துட்டு அவர் துறவரம் போறதுக்காக போயிடுவாரு. ஆய் அண்டிரனுக்கு கொடுத்தே பழக்கமே தவிர யார்கிட்ட இருந்தும் வாங்கி பழக்கம் இல்லை. அதனால இதை யார்கிட்ட கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த போது அவருக்கு ஒரு நினைவு வருது. உடனே அவருடைய குலதெய்வமான சிவபெருமானுக்கே அந்த நீலமணியையும் நாகம் கொடுத்த ஆடையையும் எடுத்துட்டு போய் அறிவிச்சிடுவாரு. இத்தகைய பெருமைக்கும் சிறப்புக்கும் உரியவர் தான் ஆய் அண்டிரன். அடுத்து நாம பார்க்க போற வள்ளல் யாருன்னு பாத்தீங்கன்னா நல்லி. இவர் நலிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டை ஆட்சி செய்த ஒரு குறுநில மன்னர். இந்த இடம் நெடுங்கோடு மலைமுகடு அப்படின்னு ஒரு காலத்துல அழைக்கப்பட்டுச்சு. இப்போ இருக்கக்கூடிய உதகமண்டலம் ஊட்டி தான் நல்லி ஆட்சி செய்த இடம். நல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வள்ளல் பார்த்தீங்கன்னா தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த பொருட்செல்வத்தை இல்லைன்னு சொல்லாம அவர்கிட்ட நட்பு கொண்டவங்க யாரா இருந்தாலும் அவங்க மனசு மகிழ்ச்சி அடைகின்ற வகையில கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். அந்த அளவுக்கு பெரிய கைகளை உடையவராம் இந்த நல்லி. இவர் காலம் தவறாமல் பெய்கின்ற மழையை போன்றவர், போர் தொழில வல்லமை உடையவர் அப்படின்னு பல புலவர்களால சிறப்பித்து பாடப்படுறாரு. நல்லி ஆட்சி செய்த மலையில பாத்தீங்கன்னா காடுகள் தான் அதிகம். அப்படிப்பட்ட காடுகள்ல ஆயர்கள் அதிகமா வாழ்ந்தாங்க. அவங்க நிறையவே பசுக்களை வச்சிருந்தாங்க. அந்த பசுக்கள் தரக்கூடிய பால், நெய், வெண்ணெய், தயிர் எல்லாமே உலகத்துல வேற எங்குமே கிடைக்காத அளவுக்கு அவ்வளவு சுவை மிகுந்து காணப்படுமா. இத குறுந்தொகையில இருக்கக்கூடிய ஒரு பாட்டுல கூட சிறப்பித்து கூறியிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற வள்ளல் யாருன்னு பாத்தீங்கன்னா பேகன். இவர் பொதினி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையை ஆட்சி செய்த மன்னர். இவர் ஆவினன் குடியை சேர்ந்தவர், அதாவது ஆவியர் குலத்துக்கு தலைவனாகவும் போற்றப்படுறாரு. ஆவினன் குடி பொதினி அப்படின்னு இவர் ஆட்சி செய்த அந்த மலையானது அழைக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பழனி மலையும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய மலைப்பகுதியும் தான் பேகன் என்ற இந்த மன்னர் ஆட்சி செய்த பகுதிகள். ஒரு முறை பேகன் அந்த மலைப்பகுதி வழியா போயிட்டு இருந்த சமயத்துல ஒரு மயில் அகவக்கூடிய சத்தம் அவருக்கு கேட்டுச்சு. அது வளநாடு இல்லையா, அதனால மயில்கள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி
பருவமழை வந்து பொய்க்காம கரெக்டாக பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால ஒரு ஈரப்பதம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அதனால இந்த மயில் அகவி அந்த சத்தம் கேட்ட உடனே அது குளிர்னால தான் அப்படி அகவுது அப்படின்னு நினைச்ச பேகன் என்ன பண்றாரு, அவர் போத்திட்டு இருந்த அந்த போர்வையை கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த மயிலுக்கு கொடுத்தாரு. மயிலுக்கு போர்வை போத்திய பேகன் என்று அன்று முதல் இந்த வள்ளல் அறியப்படுறாரு. இவரை புகழ்ந்து பரணர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புலவர், பேகன் வந்து கொடை கொடுப்பதில் மடையனா இருக்கலாம், ஆனால் போர் புரியதில் ஒரு நாளும் அவர் மடையன் இல்லை அப்படின்னு ஒரு பாடலை எழுதியிருப்பாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிற வள்ளல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதியமான். அதிகமான் நெடுமான் அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது இல்லாமல் அதியன், அதிகன், சத்தியபுத்திரன் அப்படின்னு பல பெயர்கள் இந்த வள்ளலுக்கு இருந்திருக்கு. இவர் தகடூர் என்று அழைக்கப்பட்ட தற்போதைய தர்மபுரிய தலைநகராக கொண்டு விளங்கிய பகுதியை ஆட்சி செஞ்சார். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பூரிக்கல் அப்படிங்கிற மலைப்பகுதியில் இருந்து இவருக்கு ஒரு நெல்லிக்கனி கிடைச்சிது. அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா மரணமே வராது, அதாவது ரொம்ப நாளைக்கு உயிர் வாழலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு அரிய நெல்லிக்கனி அவருக்கு கிடைச்சது. ஆனால் அந்த நெல்லிக்கனியை அவர் சாப்பிடாம அவருடைய அவை புலவரான ஔவையாருக்கு அவர் தந்திருப்பாரு. இதுல இருந்து அவருடைய தமிழ் பற்ற நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனால இவரையும் கடையேழு வள்ளல்கள்ல ஒருத்தரா சேர்த்திருக்காங்க. இந்த அதியமானுடைய முன்னோர்கள் தான் கரும்பு பயிரை முதல்ல தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் கூட சங்ககால பாடல்கள்ல குறிப்பிட்டிருப்பாங்க. அதே மாதிரி அதியமான் சேரரின் கிளைக்குடிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.